டேய் 10 நாளாகி போச்சு உங்கள் கூட சண்டை கட்டி என்ன முடியாமல் போய் படுத்துட்டு நான் இன்றைக்கி எந்த சில வேலை செய்யுங்க மேலே அதில் நாரி கிடக்குது நாற்றுனார் இப்போ கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க மேலே போய் படுத்துக்கிறாங்க இவங்க கீழே இருந்தால் அவள் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டீங்க அக்க போர் தாங்க முடியல என்ன நீ எப்படி வந்தா ஏசி போட்டால் வந்து உட்காந்து அப்புறம் வெளியே போய் இப்போ சொல்கிறது அது சொப்ஸாக வாழ்ந்து ஏசி போட்டுட்டு பிச்சுன்னு வச்சுக்க பிச்சு அடி போட்டுருவதில்ல என்ன இந்த பொம்பளோட இந்த ஏசியில் வந்து உட்காந்து இத்தனை திட்டுறாங்கறியா இப்போ நீ ஏசி சும்மாவும் வருது அட எல்லாத்துக்கும் தாண்டா போட்டு விட்டுக்கிறேன் நான் மட்டும் ஒன்று ஏசி போட்டு உட்காந்துக்கல இன்னும் நம்ம ஃபேமிலியே பிள்ளைந்து உருளுது குட்டி அப்படியே அந்த குழந்தை குட்டியெல்லாம் உருட்டு முடியாதுல்ல 4-5 குட்டி கிடக்குதுங்க டே போன குட்டி சொல்லண்டா ஏதாவது பேசுனா அக்கப்பூர் பிடிச்சே பேசிக்கிட்டு வேண்டியது கொஞ்சம் பண்ணி எத்தரா எப்போ பார்த்தாலும் எப்போ ஆளப்பறால ஆள் இல்லைன்னா போதும் அது வாட்டில் போயிரு இந்த கதை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த என்னது கந்தசாமி ராமத்த கதை வேண்டாம் அப்படிங்கிறாங்க சில பேர் வேண்டாம்னு சொன்னால் அது வாட்டில் என்ன சாப்பிட்டு வாட்டில் கூட ஒரு வேலை இல்லை இப்போ பாரு ஐஸ்கிரீம் வாங்கி அவங்களும் திங்கிறாங்க எனக்கு கொடுக்காம எங்கே போய் சாப்பிட்டு பரிசுக்கெல்லாம் கிடக்குது காசு நிறைய இருக்க மாட்டேங்குது இல்லை எல்லாம் வாட்டர் இந்த பாரு கிளிப்பு வாங்கியாந்து கொடுத்துருக்குறா உங்களுக்கு என்ன டேய் எந்திர நீ மேலே துண்டக்கான துணிக்கான நிறுத்தி உட்கார பாருங்க இப்போ பயம் இருக்குதுங்க அடி கிச்சரும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கண்ணா என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி ஏசி பூசி பேன்னுட்டு பேன் இல்லாட்டி என்னப்பா நான் பேன் போட்டுக்கிறேன் பாருங்க சவுண்டு வருதா வழி இல்லை நான் பேன் போடலிங்கப்பா எதுக்குங்க போய் பேன் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கணும் குழப்பம் இல்லாமல் அது கரண்ட் புல்லு வருது டென்ஷன் ஆகிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குதுங்க அந்த பேன் ஓடுறப்ப நான் பார்ப்பேன் ஐயோ கரண்ட் புல்லு வந்துடும் என்னங்க பண்ணுறது கரண்ட் புல்லு வராமல் நம்ம எப்போ போட்டுவோம் உங்களையும் தாங்க மிரட்டினேன் கார்த்திகா பேன் போட்டு படுக்கிறேன் ஏசி போட்டு படுக்கிறியா நீ சொல்லு நீ ஏசி போட்டு படுக்கிற வச்சு காலி பிச்சு போடுனா பாரு அப்போ ஆகுனா போய் நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க நீ எங்கே மேலே போயிட்டுப்ப கீழே அவங்களாம் யார் உங்களுக்கு தெரியுமா நீ புதுசாக வந்துட்டு உரம்புறைங்க போட்டு உட்காந்துக்காங்க காமிக்கிட்டுங்களா அவங்கள பாருங்க நீங்களே பாருங்க என்ன பாருங்க இல்லை எங்கே போய் எங்கே எப்படி படுத்துருக்காங்க பாருங்க இந்த அநியமில் எங்காவது இருக்குமா வீட்டுக்குள்ளே செடி வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே பாருங்க இப்படி இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்றதுக்கு இதாகுதுங்க செடிகளுக்கு தண்ணி விட முடியல பொழைக்கிறாங்க அப்படி ஏண்டா இந்த 2 செடிக்கு தண்ணி ஊற்ற முடியல எப்படி விவசாயம் பண்ணுறது விவசாயம் பண்ணி கொட்டானி கொட்டும் அங்கே என்ன கிடக்குதல்ல கசா மசான்னு போட்டு வச்சுருக்குது நிறைய கிடக்குது என்னடா அது எனக்கு தெரியாமல் நிறைய போட்டு வச்சுருக்குறீங்களா அடண்டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்களா அட்டகாசம் பண்ணி வைக்கிறாங்க சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் எப்போ பாரு இருங்க பாரு ஒருத்தருக்குலாம் இல்லை எல்லாரும் ஒரு டைம் அதுக்கு தான் ஹாலில் போட்டுவிட்டுருக்குது ஏசியா இது ஹால் என்னடா ரூம் பேண்ட் எல்லாம் ஒன்று தான் இதுலேயே கடங்கல்ல அந்த பக்கம் நான் அந்த ரூமுக்கு பேன் போட்டால் படுத்துக்கிறேன் எனக்கு இந்த ஏசி தொல்லையும் வேண்டாம் வெங்காயம் தொல்லையும் வேண்டாம் அப்பா பாரு ஏசின்னுக்கிட்டு ஒருத்தர் சிலிண்டர் தலைக்கு வச்சே படுத்துக்கிறியா ஏன்டா சிலிண்டருக்கு தான் தலைக்கு வச்சு படுத்துக்கிட்ட தலைவாணி இல்லையா கேஸ் வண்டி எப்போ வரும் ஓட்டோட்டமாக ஓடி கேஸ் பிடிச்சிட்டு வரலான்னு அவன் சொன்னான் கேஸ் வண்டி வந்தால் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அந்த இவனுக்கு முனியாண்டிக்கு சொல்லிட்டுனுங்க அவன் அந்த கேஸ் சிலிண்டரை தலைக்கு வச்சு படுத்துருக்குறான் எப்படா கேஸ் வரும் எப்படா ஓடி வாங்கிட்டு எந்த பக்கம் கூட போவா கேஸ் வந்தால் எங்கே போவா இந்த வழியாக தானே போவேன் அப்புறம் அங்கே அந்த மூலையில் கொண்டு வச்சு அந்த இந்த பக்கம் இருக்குது ரோடு இந்த பக்கமாக வரும் வண்டி லாரி அதில் தான் போய் வாங்கிட்டு வரணும் நீ அங்கே மூலையில் வச்சு அடைச்சி கொண்டுருந்தா அந்த கேஸ் வண்டி நீ போகிறதுக்குள்ள புருன்னு ஓடி போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவோம் போய் அப்புறம் கீழே போயிட்டு வந்தோமா கேஸ் வரல அப்படிமாங்கிட்ட இதில் தேவையான நமக்கு எனக்கு தான் வேர்க்குதான் செய்ய அப்புறம் என்ன பண்ணுறது வேர்க்குன்னு சொன்னால் முடியுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் வேர்க்குன்னு சொன்னால் முடியுமா அதெல்லாம் அக்கப்பூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் முடியலைங்க அது அம்மா எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு தொல்லை தாங்க முடியலைங்க ஏதோ ஒரு தொல்லை போகுது அப்படின்னு பார்த்தா இன்னொரு தொல்லை பிடிச்சிக்குது இப்போ இந்த கேஸ் தொல்லை வந்து எங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு இப்போ சுப்பாத்தா கூட கொஞ்சம் யோசிக்குவா ஏன்னா விறகடுப்பில் வைக்கணும் விறகடுப்பில் வச்சு ஹீட்டில் எப்படி இருக்கிறது மூஞ்சி கறி போயிருந்து அவன் மாட்டேங்கிறப்ப இத்தனை நாள் அவளுக்கு இங்கே பாரு போட்டுன்னு வச்சு ஒரு போடு நான் போட்ட ஓடு போடக்கூடி எந்திரிச்சுக்கு வந்துச்சுங்க ஐயோ ஆமாம் பாரு சரோஜா நீ ஒரு நாளைக்கு சமைச்சிரு சரியா சிலுக்கு ரோஜா எங்கே நீ வாரத்தில் போய் 1 நாள் ஆக இந்த பக்கம் வா நீ ஒரு நாளைக்கு ராமாத்தா ஒரு நாளைக்கு
சுப்பாத்தா ஒரு நாளைக்கு சமைச்சிருவாங்க. மீதி அப்புறம் உங்களால் முடியல அப்படின்னா அவங்கள சமைச்சு விட்ருவேன். நானும் ஒரு நாளைக்கு சமைக்கிறேன்டா. பாரு அப்போ சுப்பாத்தா நல்லவ. அவள் சொல்கிறா, அம்மா நீங்கள் சமைக்கிறது நானே சமைச்சிட்றேம்மா அப்படிங்கிறா. சுப்பாத்தா பெஸ்ட்டாக இல்லையா சொல்லுங்கள்? நான் என்னுடைய கெடு வர்றப்ப நானே சமைச்சு கொடுத்துட்றேம்மா உங்களுக்காக அப்படிங்கிறா. அப்படி இருக்கணும்டா. ஒரு போட்டோன்னு வச்சுக்கிறதுக்கு இளநி இளநி வைக்க போறியா? இளநி நாலு மரத்தில் தான்டா காய் இருக்குது. அது இருக்கட்டும்டா. இந்த வெய்ய காலம் முடி வரைக்கும் ஒன்றா வெட்டி குடிக்கல ஒரு நாளைக்கு. ஒரே நாள் பூரா வெட்டி குடிச்சு ஏன் போகுது. பட் போட்டான்னு வச்சுக்க ஒரு போடு. வெயிட் பண்ணுங்கலாம். சொன்னது கேட்கறது இல்லை. என்ன அக்கா போரு எப்போச்சுனாலும் எதுவும் ஒரு வேலை செய்யணும். குஞ்சாமணி நீ காட்டுறா கம்மனு. எப்போ பார்த்து குஞ்சாமணி இந்த பக்கம் மாற்றி மாற்றி வந்து கொடுக்குறியா? கன்சமே போய் காட்டில் மாடு அங்கே கிடக்குது. காட்டில் தண்ணி இருக்குது, தள்ளி ஊற்றுனானது இல்லை. முனியாண்டி கேஸ் கனெக்ஷன் நான் கொடுத்துட்டு நான் அவனுக்கு கேஸ் வந்தால் வண்டி வந்தால் போய் ஓடி வாங்கிட்டு ஓடியாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். புக் பண்ணியிருக்குதுடா. புக் பண்ணது தான் அங்கே ஓட்டி வச்சுருக்குது. அங்கே அவள் வந்து அதே தலைமையிலே வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறியா. கேஸ் எப்போ வருமோ எடுத்துகிட்டு ஓடும்னு வரா. நீ வரலாம் போய் அங்கே வெளியே போய் போடா எத்தனை கொஞ்சம் முனியாண்டி நீ போய் கரண்ட் பில்லு கட்டிட்டு வா. கரண்ட் பில்லு கட்டாமல் ஏசி ஓட அப்புறம் நீ நல்லா கொஞ்சம் கூட பைக்கிறதே இல்லைங்க. எங்கிட்ட செருக்கு சமமாக சண்டை கட்டுறேன் இந்த கந்தசாமி. எனக்கு அதுக்கு அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அடியே ராமத்தா கமெண்ட் நீ நல்ல வேலை பண்ணுவ. பூ வேலை நம்ம செடியில் பூ எடுக்குதா நீ? பூவை எடுத்தா சாமி கொண்டு போடலாம்ல. நீங்களே ஏன்டா வச்சுக்கிறீங்க? வச்சுருக்கிறீங்க சாமிக்கு நான் பார்க்குறேன் ஃப்ரிட்ஜில். இல்லை சூடிக்கிறீங்க பூவு சூடிக்க. எனக்கு ஒரு நாள் பூவு கொடுத்து காட்டுறாங்க. கொடுத்தாலும் நான் வைக்க மாட்டேங்க. சாமிக்கு தாங்க வச்சுருவேன். சரி அடுத்த ட்ரிப் பார்க்கலாம். வணக்கம் பாய்.